சிறு வயது முதல் கொண்டு மோசே கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றி வருகிறவர். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே, நான் சிறு வயது முதல் இதை கை கொண்டு வருகிறேன். ஆண்டவர் சொல்றார், மகனே, சரிப்பா, எல்லாத்தையும் கை கொண்டு வந்துட்டல, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்தை கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி. இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல கர்த்தருடைய வசனத்தை. அவன் மிகுந்த ஐஸ்வர்ய துக்க முகத்தோட புறப்பட்டு போனான். பரிசேயரும் சதுசேயரும் என்றைக்குமே கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது இல்லை. இன்னைக்கு யார் தெரியுமா வசனத்தை ஏத்துக்கிறது இல்ல? வசனம் தெரிஞ்சவன். வசனம் தெரிந்தவன் வசனத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்? அவன் நினைக்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். சிறு வயது முதல் கூட கை கொள்ளுகிற இந்த மனிதனால் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா பாவியான சமாரியா ஸ்திரியால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. பாவியான சகேயுனால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதற்கு காரணம் என்ன? நான் பரிசுத்தவான் என்கிறேன். இவர்களை ஒரு நாளும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியாது. எவன் ஒருவன் நான் பாவி என்று உணர்கிறானோ அவனை கர்த்தர் அதே இடத்தில் எடுத்து நிறுத்தி பயன்படுத்த. ஏன் பயன்படுத்த முடியல? அவன் உணரல. ஏன் உணரல? அவனுக்கு எல்லாம் சத்தியமும் தெரியும். ஏன் பாவத்தை கண்டித்து கேட்க முடியல? பரிசேயர் சதுசேயர் மனம் திரும்ப முடியல? நாங்கள் வாரத்துல இத்தனை நாள் உபவாசிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கிண்ணைகளையும் புத்தகங்களையும் சுத்திகரிக்கிறோம், நாம பெரிய பரிசுத்தவான். ஏன் மனம் திரும்ப முடியல? நீங்க உங்களை பெருசா மனசுல எண்ணிருக்கிறீங்க. ஏன் மனம் திரும்ப முடியுது? தீர்க்கதரிசி என்பதை காண்கிறேன், எனக்குண்டான எல்லாவற்றையும் இவர் சொன்னார். அவர்தான் சமாரியா ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் பயன்படுத்தின மகா பெரிய பாத்திரம்.